எல்லாருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. கேள்விகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தைய பார்ப்போங்க. உலகம் முழுக்கவே இன்னைக்கு ஜப்பானா இருக்கட்டும், இல்ல சிங்கப்பூரா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவ எடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாமே டவுனா தான் இருந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு காலைல இந்தியன் மார்க்கெட்லயும் இருந்ததுங்க. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்ணப்போ ஒரு 175 பாயிண்ட் டவுன் ஆயிருந்தது. 23,300 சில்ற அந்த பக்கம் இருந்ததுங்க. குறையறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. இந்த பட்ஜெட்ட வச்சு ஏத்துனாங்க. தென் அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. முக்கியமா இந்த ட்ரம்ப் டாரிஃப் கனடாவுக்கு ஒரு 25% டாரிஃப், மெக்சிகோவுக்கு ஒரு 25%, சைனாவுக்கு 10% டாரிஃப் போட்டிருக்காரு. அவங்க மெக்சிகோவும், கனடாவும் நாங்களும் அதே மாதிரி உங்களுக்கு டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனா நாங்க லீகலா WTOல எங்களோட கன்சர்ன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் அடுத்து யூரோப் பக்கத்து தான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூரோப்புக்கு அப்புறம் இந்தியா பக்கத்து திரும்புவாரோ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பட்ஜெட்ல ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. நாங்க டாரிஃபை குறைக்கிறோம். இப்போ சஞ்சய் அவர்கள், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸோட சீஃப் சஞ்சய் என்ன சொல்றாரு, எங்களோட பீக் 150 இப்போ 70 வரைக்கும் நாங்கள் டாரிஃபை குறைச்சிட்டோம். இப்போ 150, 125, 100%, 40, 35, 30, 25 அவ்வளோ டாரிஃப்லாம் எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் காலம் போச்சு. ஆவரேஜா எங்களோட டாரிஃப் இப்போ 10.6% குறைஞ்சிருச்சு. இது முன்னாடி 11.55% இருந்தது. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, க்ரூடு, கோக்கிங் கோல், ஏரோப்ளைன், எல்என்ஜி இதெல்லாம் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்றோம். இதுல மினிமலா 0ல இருந்து 7.5% வரைக்கும் டாரிஃப் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரம்ப் டாரிஃப் அப்படின்றது உலக சந்தைகள் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு அது முக்கியமான ரீசன். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ரூ. 40 குறைஞ்சிருக்குங்க. 7,705. இந்த மாதிரி அப்பப்ப ஒரு கிராமுக்கு 22 கேரட் கோல்டு இந்த மாதிரி அப்பப்போ குறையிறப்ப நம்ம வாங்கிக்கிட்டா தான் உண்டு. பெரிய ஃபால் இப்போதைக்கு எதிர்பார்க்கிறது கடினம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரம்ப் டாரிஃப், அன்சர்டனிட்டி, அடுத்து ஜியோபொலிட்டிக்கல், தென் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் கூடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. உலகம் முழுக்கவே இந்த டாரிஃப் ஏற்றி விட்டுரும், விலைவாசியை ஏற்றி விட்டுரும். ஸோ அதனால ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி எல்லாரும் ஓடுவாங்க. குறைஞ்சா உள்ள போய் நம்ம அள்ளலாம் அப்படின்னு தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ பெரிய ஃபால் இருக்காது, ஃபிளாட்டா இருக்கும், இல்லை மேலே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்குங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சு 87 கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. போன வாரம் ஃபுல்லா ஓரளவுக்கு 86.50ல இருந்து 60க்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு சடார்னு ஒரே அடியா சரிஞ்சு 86.16 இந்திய ரூபாயா இருக்கு. ஸோ இது மேலும் சரிஞ்சது அப்படின்னா எஃப்ஐஎஸ் நிறைய வித்து வெளில எடுத்துட்டு போவாங்க. எதுக்கு வெளில எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வித்தாங்க அப்படின்னா அதிகமான ரூபாயை கொடுத்து அவங்க டாலரா மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். அதனால வேகமா வித்து வெளில எடுத்துட்டு போறது தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. $76.75 இருக்குங்க ஒரு பேரல். ஸோ இதான் சர்வதேச சந்தையை பொறுத்த வரைக்கும். தென் ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்குதுங்க. இதுல ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா எம்என்எம்மோட சேல்ஸ் நல்லா இருக்கு. சேல்ஸ் நம்பர்ஸ். தென் டாடா மோட்டார்ஸ், நம்ம லிஸ்ட்ல இருக்க டாடா மோட்டார்ஸ் கம்மியா தான் இருக்கு. சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் ஒரு சிங்கிள் டிஜிட் ரைஸ் தான், பெர்சன்டேஜ் ரைஸ் தாங்க இருக்கு. தனித்தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிவி சேல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, மாருதி சுசுகி ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு. ஒரு 6.5% அப் இயர் ஆன் இயர் சேல்ஸ். ஹுண்டாய் மோட்டார்ஸ் ஒரு 3% டவுனு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டொமஸ்டிக் 17% அப். டாடா மோட்டார்ஸ் 10% டவுன். ஜனவரி 2025ஓட சேல்ஸ் நம்பர்ஸ். அடுத்து டூ வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ தாங்க கம்மி 2%. மிச்ச டிவிஎஸ், ஐஷர் மோட்டார்ஸ் ரெண்டுமே டபுள் டிஜிட். டிவிஎஸ் எடுத்துட்டோம்னா ஒரு 18% பக்கமா, ஐஷர் மோட்டார்ஸ் ஒரு 20% பக்கமா. த்ரீ வீலர்ஸ்லயும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சூப்பருங்க, 31% அப். டிவிஎஸ் ஒரு 3.9% அப். அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல எடுத்துட்டோம்னா நம்ம டாடா மோட்டார்ஸ் ஒரு 0.3% டவுன், ஃபிளாட்டா தான் இருக்கு. எம்என்எம் அதுலயும் 1.9% அப். ஐஷர் மோட்டார்ஸ் 19% அப். அசோக் லேலண்ட் ஒரு 3.9% அப். ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்லயும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சூப்பருங்க, 15% அப். எஸ்கார்ட்ஸ் 6.7% டவுன். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஜனவரி சேல்ஸ் நல்லா இருக்கு அக்ராஸ் த செக்மெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற டாடா மோட்டார்ஸ் குறைஞ்சிருக்கு. ஹீரோ ஃபிளாட்டா தான் இருக்கு. நம்ம ஹீரோவையும் டாடா மோட்டார்ஸையும் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்றதுனால நம்ம இப்போ அதை ஃபோக்கஸ் பண்றோம். அது எப்படியும் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல எல்லாமே டர்ன் அரௌண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹோண்டா என்ன சொல்றாங்க, குளோபல் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் தென் இந்தியாவில் நாங்கள் 50% மார்க்கெட் ஷேரை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவா நாங்கள் உள்ள இறங்குவோம். 2028ல டெடிகேட்டடா எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்க்காகவே ஒரு பிளான்ட் போடுவோம். இப்போ எங்களோட பழைய பார்ட்னர் ஹீரோ மோட்டர் கார்ப் போல் பொசிஷன்ல இருக்காங்க டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில். நாங்கள் அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும் 2030 நெருங்குறப்ப எல்லாத்துக்குமே, 4 வீலர் செக்மெண்ட்லயும் சரி, 2 வீலர் செக்மெண்ட்லயும் சரி. அடுத்து ஐடிசி லிமிடெட்ல என்ன நல்ல செய்தி அப்படின்னா, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்ஸ் அன்சேஞ்ச்டு. எந்த மாற்றமும் இல்ல, ஏத்தவும் இல்ல, இறக்கவும் இல்லங்க. பழைய டாக்ஸ் அப்படியே இருக்கு. ஆனா பொருளாதார வல்லுநர்கள், ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 13,00,000 பேர் உயிரை எடுக்குது ஒவ்வொரு வருஷமும். அதனால இதுக்கு வந்து நெறைய டாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர்லயே பேசியிருந்தாங்க. பட் எந்த டாக்ஸுமே வந்து போடல. இருக்கிற டாக்ஸ் அப்படியே இருக்கு. சிகரெட்ஸ்க்கு வந்து 53%, பீடிக்கு வந்து 16%, தென் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு 64% அப்படியே ரீட்டெயின் ஆகுதுங்க. அடுத்து சிட்டி யூனியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. சூப்பரான ரிசல்ட்ஸா இருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல இல்லை. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 13% அப், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14% அப், என்பிஏ குறைச்சிருக்காங்க. 1.62ல இருந்து 1.42 குறைச்சிருக்காங்க. ஸோ 1க்கு மேல நெட் என்பிஏ அப்படின்றதே அதிகம் தான். பட் கிராஜுவலி ஒரு காலத்துல 2க்கு மேல இருந்திருக்குங்க. 2.19லாம் இருந்திருக்கு டிசம்பர் 2023ல. ஸோ பயங்கரமா குறைச்சு குவார்டர் ஆன் குவார்டர் என்பிஏவையும் குறைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல அவங்களோட மொத்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 1000 crores தொட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 25லயும் 1000 crores தொடுவாங்க அப்படின்னு நம்பலாம். பிஇ வந்து 12, பிரைஸ் டு புக் வந்து 1.44. ஸோ நம்ம மோர்கன் ஹவுசல் அவர்கள் சொன்ன மாதிரி அவரோட வேல்யூவேஷனுக்குள்ள வந்துருச்சுங்க. 1.5க்குள்ள வந்துருச்சு. நம்ம வந்து லிஸ்ட்ல சேர்க்கல. பட் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பத்திரமா வச்சுக்கலாம். அதே மாதிரி தாங்க ஃபெடரல் பேங்க்கும். ஃபெடரல் பேங்க் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து சீக்வென்ஷியலி டவுன், தென் இயர் ஆன் இயர் டவுன் அப்படின்றதுனால அவங்க வந்து மறுபடியும் 210க்கு மேல இருந்ததை இப்போ 180 வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க. பிஇ 11, பிரைஸ் டு புக் 1.34. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. பட் நம்ம வந்து 125ல நம்ம பார்த்ததுங்க. அதனால இப்ப நான் பர்சனலா உள்ள போகல. பட் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல நம்ம வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் வச்சுக்குவீங்க அப்படின்னா யூ கேன் கன்சிடர். அடுத்து அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் பார்ப்போங்க. ரெட்டன் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்கங்க. கடன் வந்து அதிகமா இருக்குது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 10, 11ல இருந்தாலும் 1.38 அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். டெட் டு ஈக்விட்டி வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்ல ₹1க்கு 10 காசு அப்படின்னா தாங்க வந்து லாங் டேர்முக்கு சரி வரும். இந்த ஸ்மால் கேப்ல கடன் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளா இருக்கும். ஏற்கனவே ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்து இந்த டாடா மோட்டார்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சேல்ஸ் வந்து டல்லா இருக்கு. இப்பயும் வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றதுனால அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சான்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போன வருஷம் சேல்ஸ் வந்து நல்லா இருந்ததுங்க. 2023 ஃபுல்லாவே 24ல டவுன் ஆயிருந்தது. ஸோ 25, 26ல மறுபடியும் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். டிமாண்ட் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து 15 இயர்ஸ்க்கு வச்சுக்க போறோம். இப்போ வேல்யூவேஷன் கம்மியா இருக்கப்ப அதை வாங்கினாதாங்க உண்டு. அதனால தான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்றோம். அடுத்து யூனியன் பேங்க் வந்து வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேங்க. இந்த பிஎஸ்யூஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ற பிஎஸ்யூஸ்ல அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஸ்டேக்கை குறைச்சாங்கன்னா பிரைஸ் கீழே விழுவும். அதனால தான் நம்ம வந்து அதை பத்தி பேசுறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது நீங்க வந்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து எதையுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கத்து நான் போறதே இல்லைங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பக்கட்டும். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் கண்டிப்பா நான் மியூச்சுவல் ஃபண்ட் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். மத்தபடி நான் வந்து அங்கிட்டு போறதே இல்ல. அடுத்து சனாட்டா சாஃப்ட் அப்படின்ற கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து 34% கீழ விழுந்திருக்கு. அதனால நம்ம வந்து என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி போகாதீங்க. வேல்யூவேஷன்ஸ் பாருங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்து ஒரு அண்டர் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமா வச்சு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தென் வெஸ்டர்ன் கேரியர் அப்படின்ற கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஇயே இல்லை. ஸோ செபி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிச்சா ஸ்மால் கேப், மிட் கேப் தான் பயங்கரமா விழும். இந்த மாதிரி 30%, 40%லாம் விழுந்திருக்கு. இந்த கேள்விகள்லாம் வந்து நீங்க ஏற்கனவே வாங்கி ஒரு ட்ராப்ல சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஸோ இனிமே கன்சிடர் பண்றப்போ வேல்யூவேஷன்ஸ் பார்த்து இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமா இருக்க மாதிரி பாருங்க. பிர்லா சாஃப்ட் இன்னுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பிஇ வந்து 24, 1 இயர்ல 36% குறைஞ்சிருக்கு. டெட் கிடையாது. பட் இன்னுமே நம்ம வாட்ச் பண்ண தான் போறோம். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இப்பயும் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. லிஸ்டிங் பிரைஸ் 140, 180 வரைக்கும் போயிட்டு இப்போ 120, 10ல இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் 53 பிஇ இருக்கு. சூப்பரான கம்பெனி. கிடைச்சா வச்சுக்கலாம். புதுசா நான் வந்து என்டர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சரி வராதுங்க. அடுத்து யூபிஎல் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. பிரைஸ் டு புக் 1.97 இருக்கு. ப்ராஃபிட் இல்லை. டெட் டு ஈக்விட்டி 1.15 இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கு வந்து போறப்ப கெமிக்கல் செக்டார்ஸ் இருக்குங்க இது. கெமிக்கல்ஸ் யூபிஎல் வந்து கெமிக்கல் அப்படின்றப்ப நம்ம லிஸ்ட்லயே நம்ம ஏற்கனவே டாடா கெமிக்கல்ஸை வச்சிருக்கிறோம். டாடா கெமிக்கல்ஸ் பிரைஸ் டு புக் 1.1ல இருந்து 1.2க்குள்ள தான் இருக்கு. தென் டாடா குரூப் ப்ரொமோட்டர், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்.
அவங்களும் வந்து இன்னொரு 3 இயர்ஸ்ல யுனைட்டட் கிங்டம்ல புதுசா பிளான்ட் எல்லாம் போட போறாங்க. சோடியம் பைகார்பனேட் பிளான்ட், ஃபார்மா கிரேட் சோடியம் பைகார்பனேட். அதனால அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப சைனால இருந்து சீப்பா சோடா ஆஷ் உள்ள வருது. தென் ஏசியாலேயே சோடா ஆஷோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணம். ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் நம்ம வந்து அந்த வியூல பார்த்தோம் அப்படின்னா, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு டாடா கெமிக்கல்ஸ். இந்த மாரி டெட் அதிகமா உள்ள ப்ரமோட்டர் யாருன்னே தெரியாத கம்பெனிக்கு போகணுங்கிறது நான் வந்து எப்பொழுதுமே அத கன்சிடர் பண்ண மாட்டேன். தென் ஓரியன்ட் கிரீன் பவர் பத்தி கேட்டிருக்காங்க. பிஇ ரொம்ப ரொம்ப அதிகம். 62 இருக்கு. டாடா பவர் எவ்வளவோ தேவலங்க. 30 தான் இருக்கு பிஇ. ஸோ தயவுசெய்து இந்த வேல்யூவேஷன்ஸ பாருங்க. இது மார்க்கெட் இன்னும் இறங்குறப்ப பிஇ வந்து 62 அப்படின்றது, பிஇ வந்து 31 வந்துச்சுன்னா, இது பாதியா குறைஞ்சிரும். உங்களுக்கு மரநடி விழும். ஸோ ஹிண்டால்கோ பத்தி கேட்டிருக்காங்க. திருப்பி திருப்பி கேட்குறாங்க. நான் வந்து ஹிண்டால்கோவோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும், நான் வந்து அந்த சைடு போறதில்லைங்க. நம்ம மெட்டல் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு தாங்க, டாடா ஸ்டீல் மட்டும் தான். வேற எதையுமே நான் பார்க்கிறதே இல்ல. டாடா ஸ்டீல் இப்ப 130ல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம். வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். பிரைஸ் டூ புக் 1.5 கீழ இருந்தா, நம்ம வந்து ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல அத வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னோம். உங்களுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ்னா வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ உங்களுக்கு சொல்லிட்டேன். பிஇ இவ்வளோ இருக்கணும். தென் டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்கணும். ப்ரமோட்டர் வந்து ஆதித்யா பிர்லா குரூப். அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, பிரைஸ் டூ புக் 1.5 கீழ தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா, நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டாடா ஸ்டீல் தான் ஏற்கனவே இருக்கு மெட்டல்ல. ஸோ அதனால நான் புதுசு புதுசா ஆட் பண்ண விரும்பல. தென் பிஜி இன்விட் வந்து ரூ. 3ல ரூ. 1 டிடிஎஸ்ஸா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மெயில்ல டிடிஎஸ் வந்து எவ்வளவு அப்படின்றத தெளிவா குடுத்திருப்பாங்க. தயவு செய்து அத பாருங்க. ரூ. 3க்கு ரூ. 1 டிடிஎஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அத வந்து மெயில செக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. பேங்கிங் ஸ்டாக் நெறைய இருக்கே. பிஇ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால, ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருக்குங்கிறதுனால, அத மட்டும் வாங்குனா 1 இயர்ல உங்களுக்கு பெருசா ஒண்ணும் ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 1 இயர்ல ப்ராஃபிட் வேணாங்க. நான் வந்து ஃபோக்கஸ் பண்றது இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 30க்கு மேல அவங்க வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. நல்ல குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும். டிஎம்பில அந்த இஷ்யூ சால்வ் ஆகுறதுக்கே ஒரு 6, 7 வருஷத்துக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் இப்பதான் 100 கோடியிலேருந்து 1000 கோடி ப்ராஃபிட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு 6 வருஷம் எடுத்திருக்காங்க. இந்த 1000 கோடி ப்ராஃபிட்ட இன்னும் கூட்டுறதுக்கு இன்னும் ஒரு பிசினஸ் சைக்கிள், 2 பிசினஸ் சைக்கிள் ஆகும். ஸோ அதுவும் வந்து ஒரு 6 ஆர் 7 இயர்ஸ் ஆகும். இந்த மாதிரி லாங் டெர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல தாங்க நம்ம வந்து பார்க்குறோம். 1 இயர்ல, 6 மந்த்ல, 1 டேல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எதையுமே இங்க பேசுறதே இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த டயத்துல வேல்யூவேஷன்ஸ் எதுல கம்மியா இருக்கோ அத கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஃபியூச்சர்ல இன்னொரு 1 இயர் கழிச்சு இப்ப டாடா பவர் பிஇ வந்து 30ல வந்திருக்கு. ஸோ பிஇ 20 வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அங்க பார்க்கலாம். நம்ம வந்து 25% இன்னமும் நடுவுல ஃபார்மா வச்சிருக்கிறோம். தென் ஹீரோ மோட்டார் கார்ப், தென் டாடா மோட்டார்ஸ் இருக்கு, தென் டாடா கெமிக்கல்ஸ் இஸ் தேர். ஸோ இவ்வளவு இருக்கு நடுவுல நம்மளுக்கு. அது போக கோல்டு இருக்கு. அடுத்து லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏன் நம்ம வந்து கன்சிடர் பண்றதே இல்ல. டெலிவரி, டிவிஎஸ் சப்ளை செயின், தென் டைகர் லாஜிஸ்டிக்ஸ், ஆல் கார்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னதுதாங்க சொல்றேன். ஏற்கனவே ஃபினான்ஸுக்கு வந்து 50% போயிடுச்சுங்க. தென் பாண்டு கோல்டுக்கு 25% போயிடுச்சு. நடுவுல உள்ள 25%ல நம்மளால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார்மா, தென் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கிற ஆட்டோ, தென் நல்ல கெமிக்கல்ஸ், தென் ஏதாவது நல்ல ஐடி கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தா, இப்ப பிர்லா சாஃப்ட், நம்ம ஹெச்ஜிஎஸ் இதெல்லாம் வந்து லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அமர் ராஜா லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கிறோம். கர்நாடகா பேங்க் லிஸ்ட்ல வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். இதுல ஹெச்ஜிஎஸ் வந்து ஷேர்ஸை பிளெச் பண்ணிடுறாங்க. இன்னும் நம்ம உன்னிப்பா அதை கவனிக்கணுங்க. அவசரப்பட்டு உள்ள இறங்கிடக்கூடாது. என்னுடைய கிளையன்ஸே வந்து சார் கோல்டு வந்து குறையவே மாட்டேங்குது. எப்பதான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம்னு கேட்குறாங்க. கோல்டு குறையிறதுக்கான சாத்தியங்கள் எனக்கு நியர் டேர்ம்ல இல்லைங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்பப்ப எப்பப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அதுல ஒரு 25%ல கொஞ்சம் எடுத்து கோல்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சேஃபர் சைடா இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ப்ராஃபிட் பண்ணாத பிசினஸ்க்குள்ள போகவே போகாதீங்க. ஸ்மால் கேப், மிட் கேப் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ப்ராஃபிட் வந்து ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்லா தெரியும். இப்ப டாடா கெமிக்கல்ஸ்னா இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த சோடியம் பைகார்பனேட் பிளான்ட்ல இருந்து நல்லா அவுட்புட் வரும். தென் இப்ப டாடா ஸ்டீல் வந்து பிரஷர்ல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சைனால இருந்து சீப்பான இம்போர்ட்ஸ்ல ஸ்டீல் உள்ள வர்றதுனால டாடா ஸ்டீல் பிரஷர்ல இருக்கு. சோடா ஆஷும் சீப்பா உள்ள வர்றதுனால சோடா ஆஷோட ப்ராஃபிட் வந்து குறையுது டாடா கெமிக்கல்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு லார்ஜ் கேப் கம்பெனியை பார்த்து ப்ரொமோட்டர்ஸ் நல்லா இருக்கிற ப்ரொமோட்டர்ஸை பார்த்து உள்ள போறது சேஃப்ங்க. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல சைட் வேஸ்ல எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே ஜப்பான் நடந்ததை பத்தி சொல்லியிருக்கிறேங்க. 1990ல பீக்கு போனது 2024ல தான் திருப்பி பீக் வந்துச்சு.
நான் வந்து நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு நிஃப்டி 50 மேலேயே போகாதுன்னு சொல்லலைங்க. பட் நம்ம வந்து சேஃபர் சைடுக்கு ரொம்ப சேஃபான ஒரு 15 டூ 20 இயர்ஸ் நம்ம வந்து ஹோல்ட் பண்றப்ப அந்த ஸ்டாக் வந்து கன்டினியூஸா ஒரு குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு தாங்க சொல்றோம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது, இந்த மாசம் வாங்கி அடுத்த மாசம் விற்கிறது, இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் விற்கிறது அப்படின்ற தகவல்கள் நம்ம எதுவுமே சொல்றதே இல்லை. ஸோ இதை வந்து தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.